இந்தியாவுக்கு ராணுவ ரீதியா பல அச்சுறுத்தலை கொடுக்க நினைக்கிற சீன அரசாங்கம் அதுக்காக பல ஸ்ட்ராட்டஜிஸை கையில் எடுத்து பண்ணிட்டு வராங்க. ஒரு பக்கம் மாலத்தீவு இலங்கையில் அடிக்கடி தன்னுடைய போர்க்கப்பலையும் ஸ்பை ஷிப்புங்களையும் கொண்டு வந்து நிறுத்திட்டு வர சீனாவுடைய PLA நேவி, அடுத்த கட்டமா இந்தியாவுடைய அந்தமான் நிக்கோபார் தீவுங்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மியான்மரோடைய கிரேட் கோகோ ஐலாண்டுல புதுசா ஒரு ஏர் பேஸை உருவாக்கி அங்கிருந்து இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்க நினைக்கிறாங்க. நாளுக்கு நாள் சீனாவுடைய போர் அச்சுறுத்தல் அதிகமாயிட்டே போறதுனால அதை சமாளிக்கிறதுக்கு ஏதுவா இப்ப ரீசெண்டா நடந்த இந்திய பாதுகாப்பு துறைக்கான உயர்மட்ட ஆலோசனை 1.3 லட்சம் கோடி பட்ஜெட்ல இந்தியன் ஆர்ம்டு போர்சஸ்க்கு தேவையான ராணுவ தளவாடங்களை இணைக்க இருக்காங்க. இதுல 70,000 கோடி பட்ஜெட்ல ப்ராஜெக்ட் 17 பிராவோ திட்டத்து மூலமா 7 சக்தி வாய்ந்த ஃப்ரிகேட் ஷிப்புங்க இந்தியன் நேவியில டிப்ளாய் செய்யப்பட, இதுக்கு அடுத்தபடியா 50,000 கோடி பட்ஜெட்ல இந்திய தரைப்படைக்கு தேவைப்படக்கூடிய டேங்க்ஸ்ங்க, ஆர்மர் வெஹிக்கிள்ஸ் உட்பட இதர ஆயுதங்களை கொள்முதல் பண்ண இருக்காங்க. இதுல முக்கியமா பழைய டேங்குங்களை ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசா 1700 டேங்குங்களை இணைக்க இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபோஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.